முதல்ல ஏதோ பேசவே தெரியாதுதான், ஆனா அப்பயும் பேசுங்க அப்படின்னு சொல்லி வருடா வருடம் என்னுடைய ஊர் வந்து சமத்தூர், என்னுடைய ஊர் சமத்தூர், பொள்ளாச்சி சமத்தூர். அப்போ சமத்தூர்ல ஒவ்வொரு ஆடி மாதமும் வந்து பட்டிமன்றம் நடக்கும் பொழுது பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த நிகழ்வுக்கு வந்து முதல்ல பத்திரிகையை பார்த்த உடனே பொள்ளாச்சி கம்பன் கலை மன்றத்தினுடைய விழாவுல அழைப்பு அப்படின்னு ஐயா சொன்ன உடனே நீங்க வந்து பேசணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. நிஜமா அந்த அழைப்பு பார்த்த உடனேவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை நான் நிச்சயமா சொல்லணும். ஏன்னா எத்தனையோ நிகழ்வுல வந்து அடியனை கலந்துக்க சொல்லுவாங்க. எத்தனையோ ஆன்மீக நிகழ்வுகளா இருக்கலாம், தமிழ் நிகழ்வுகளா இருக்கலாம். எல்லா நிகழ்வுக்கும் போனோம் அப்படின்னா அப்படியே உண்மையா சொல்லணும் அப்படின்னா இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொருவருக்கும் ஒரு கம்பெனி இருக்கணும்னு. நான் போகும் பொழுது என்னுடைய அம்மா அப்பா கூட வருவாங்க, அண்ணா கூட வருவாங்க. என்னுடைய வயது ஒருத்தவங்கள நான் அதிகமா எந்த நிகழ்வுலையுமே பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த நிகழ்வுல எனக்கு பத்திரிகையை பார்த்தோன்னே அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நிகழ்வு முற்றிலுமாவே முழுசாவே இளம் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இளைஞர்களும் நடத்துறாங்க அப்படிங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. நிஜமா நான் பத்திரிகை பார்த்த உடனே அதை சொல்லணும்னு நினைச்சு இங்க வந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு அருமையா வாசிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளுடைய திருக்குறள்ல சொல்ற மாதிரி குழலினிது யாழினி என்பர் தம் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி மழலை சொல் கேளாதவர்கள் தான் குழலினிது யாழினிதுன்னு சொல்லுவாங்கன்னா, அப்படிப்பட்ட இசைவாத்தியங்களையும் மழலை சொல்லிட்டு குழந்தைகளே வாசிக்கிறாங்கன்னா எவ்வளவு சிறப்பான வழியில நீங்க அவங்க கொண்டு வந்திருக்கீங்கிறதும் இந்த அரங்கு முழுக்க நிஜமாவே நான் இப்போ ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, சமத்தூர்ல எங்களுக்கு நிகழ்வு இருக்கும். ஒவ்வொரு முறையும் பட்டிமன்றம் பேசுறதுக்கு நாங்கள் ஒரு குழந்தைகளை அழைக்கும் பொழுது அது ஒரு சின்ன நிகழ்வு தான். அப்ப ஐயா ஒவ்வொரு முறையும் அவ்வளவு சிறப்பா ஊக்குவிச்சு கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு மாணவர்களையும் நீங்க நல்லா பேசுறீங்க, சிறப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. ஆனாலும் அதுல பேச வைக்கிறதுக்கு அந்த 6 பேர் நாங்க தேர்ந்தெடுத்து அவங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றதுக்குள்ள எவ்வளவு பாடுபடுவோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அப்போ அப்படி குழந்தைங்க பேசுறதுக்கே தயங்கக்கூடிய வயதுல அவ்வளவு அருமையா ஆங்கிலத்துல அவர் பேசினாரு. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அத்தனை குழந்தைங்க உட்கார்ந்துருக்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதை பார்க்கும் பொழுது கம்பராமாயணத்துல ஒரு நிகழ்வு தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராமாயணத்துல ராமருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த சமயத்துல சீதா பிராட்டிக்கு திருமணம் செய்து வைக்கணும். அப்ப அந்த சமயத்துல சுயம்பரம் நடக்குது. சுயம்பரத்துல இவர் சிவதனுசை எடுத்து உடைத்துடுறார். அப்போ உடைத்த உடனே யார் உடைக்கிறான்னு பார்த்தா ராமர் வந்திருக்கிறார். இவர் அயோத்திக்கு மறுபடியும் இவர்தான் முன்னாள் அரசராக போறாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. யார் இவரு அப்படின்னு சொல்லி ஜனகர் கேட்கிறார். அப்போ லட்சுமணனுடைய மகன் இவர் எவரும்
எவ்வளவு பெருமை வாய்ந்தவர் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. தசரதனுடைய மகன் சொன்ன உடனேவே அவருடைய பெருமை குறையிலேனாலும் கூட ஜனகர் ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பார்க்கிறார். ஆனா கடைசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரை வளர்த்தெடுத்தவர் யார் அப்படின்னா வசிஷ்டர் தான் இவரை வளர்த்திருக்காரு, வசிஷ்டர் தான் இவருடைய குரு அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் வளர்த்தவரா ராமர், அப்ப ராமருக்கு கண்டிப்பா திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி அவருடைய பெருமை அந்த சிவதனுசம் உடைச்சாலுமே வளர்த்தெடுத்தவர் வசிஷ்டர்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்ன உடனே அப்படிப்பட்ட குருவினுடைய மாணவரா இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படலம் வருது. அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா பின்னாடி வரைக்கும் அவங்க இந்த மாதிரி திறமைகளை வளர்த்துட்டு இருக்கும் பொழுது இப்படி இவங்களெல்லாம் வளர்த்தது இந்த கம்பன் கலை மன்றம் தான் அப்படின்னு சொல்றது ஒரு நிச்சயமா வாய்ப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே எல்லாருக்குமே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிடைக்கிறது இல்லை. அதாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கக்கூடிய இத்தனை குழந்தைகள் இங்க இருக்கிறதுனால அதை சொல்றேன். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன கதையும் ஒரு வாழ்க்கை நிகழ்வை சொல்லிட்டு ஏன் அது மாதிரி நீங்க இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருந்தேன். எங்களுடைய ஐயா ஜெயசிங் லிங்கவாசகமையா அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார். எல்லாருமே சரி, குழந்தைகளா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் ஒரு விஷயத்த செய்யணும்னு வைங்க. உடலே இழைக்கணும் அப்படின்னா கூட உடல் இழைக்கிறதுக்கு இன்னைக்கு நான் உடற்பயிற்சி செய்ய போறேன் அப்படின்னா ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வமா செய்வோம், ஆனா அதை எப்படியாவது கைவிட்டுருவோம். ஏன்னா எங்க ஐயா சொல்லுவார், எல்லாருமே ஆரம்ப சூழல்களா இருப்பாங்க, ஆனா தொடர்ந்து ஒரு நிகழ்வை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா அது செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய முயற்சி இதில் தொடர்ந்து இருக்கணும். இதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்து காட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா திருநாவுக்கரசு பெருமான். திருநாவுக்கரசு பெருமான் சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்திற்கு போயிட்டு மறுபடியும் சைவ சமயத்திற்கு வரும் பொழுது அவருக்கு ரொம்ப வயதாயிடுது, 70க்கு மேல வயதாயிடுது. அப்ப ரொம்ப வயதாயிடுது, இங்க வயதான காலத்துக்கு அப்புறமா நம்ம சிவபெருமான் அடையணும் அப்படின்லாம் நினைக்காம ரொம்ப உரைப்புடையதா இருக்காரு. அப்ப எப்படியாவது அடியார் பெருமக்களுக்கு என்ன அப்படின்னா தனக்கு என்ன வேணும்னாலும் இறைவன்கிட்ட போய் தான் கேட்டுருக்காங்க. அப்போ இறைவன்கிட்டயே போய் கேட்கிற மாதிரி இருக்கும் பொழுது அடியார்கள் எல்லாருமே தன்னுடைய நினைவு காலத்திலேயாவது கைலை மலையை போய் கைலாய மலை ஏறி போய் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானும் பார்வதியையும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா இருந்திருக்காங்க. அது மாதிரி திருநாவுக்கரசரும் வந்து கண்டிப்பா நான் போயிடுவேன் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், முனைப்பு அப்படிங்கிற வார்த்தை. முனைப்பு அப்படின்னா எந்த ஒரு சூழல் வந்தாலும் அந்த செயலை நான் வந்து போதும் இது பண்ணாம விட்டலாம்னு நிறுத்தாம இருக்கிறது உழைப்பு. அப்படி அந்த உழைப்போட திருநாவுக்கரசர் என்ன பண்றார், அந்த கைலை மலை ஏறி போறார். அவருக்கே ரொம்ப வயசான உடம்பு, வயதான உடம்பு, அந்த கலந்த உடம்பு வச்சு ஏறி போகும் பொழுது தன்னுடைய கால்கள் எல்லாம் தேய்ந்து போகுது. அப்ப கால்கள் எல்லாம் தேய்ந்து போகும்போது குழந்தை மாதிரி கைகளை வச்சு தவழ்ந்து போறார். கையில் இருக்கக்கூடிய முடி எலும்பெல்லாம் தேய்ந்து போகுது. கடைசியா நெஞ்செலும்பால ஊர்ந்து போலாம், நெஞ்சால ஊர்ந்து போலான்னு ஊர்ந்து போகும் பொழுது நெஞ்செலும்பெல்லாம் தேய்ந்து போறார். இப்படி தேய்ந்து போயிட்டே இருக்கும் பொழுது சிவபெருமான் வந்து மிகப்பெரிய தந்திருக்காரு. நேற்று வகுப்புல கூட சொன்னார், ரொம்ப அவருக்கு பேரே வந்து எத்தன் தந்திரமுடையவர் சிவபெருமான். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அவர் விளையாட்டா ஒரு வாலிபர் மாதிரி, ஒரு இளம் வாலிபர் மாதிரி உருவம் எடுத்து வந்து திருநாவுக்கரசர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கைலை மலையெல்லாம் மனுஷங்க ஏறக்கூடிய மலையாப்பா அப்படின்னு. இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம வந்து ரொம்ப சிறப்பா ஒரு நிகழ்வை தொடர்ந்து செஞ்சிடணும். படிக்கணும்னு எடுத்துட்டாருமே உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்போம். அப்ப இந்த கேள்வியெல்லாம் கேட்க போறோம்னா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது நிறுத்திடுவோம். அது மாதிரி சிவபெருமான் ஒரு விளையாட்டு பண்ணி கைலை மலையெல்லாம் மனுஷங்க ஏறக்கூடிய மலையாப்பா, யாருனாலும் ஏற முடியாது, இவ்வளவு வயசான காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா, திரும்பிப்போம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஒரு இளைஞர் வேடம் எடுத்து வந்து சொல்றாரு. அப்ப அந்த சமயத்திலயும் நாவுக்கரசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாடும் இந்த உடலை கொண்டு மீண்டும் இந்த மலையை விட்டு இறங்க மாட்டேன், கண்டிப்பா கைலை மலையை போய் இறைவரை தரிசனம் பண்ணாம நான் கீழே போக மாட்டேன், எப்படி இந்த உடம்பு அழிந்து போகக்கூடியதா, அதனால கண்டிப்பா பார்ப்பேன். அந்த உழைப்போடு அவர் நடந்து செல்றார். அந்த உழைப்புக்கு அவருக்கு என்ன பரிசு கிடைக்குது அப்படின்னா, சிவபெருமானை அசரீரியா வந்து என்ன சொல்றாருன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சுனை, ஒரு சின்ன ஆறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நீர் நிறைந்த இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நீ மூழ்கி எழுந்திருச்ச அப்படின்னா திருவையாறுல இருக்கக்கூடிய ஆற்றுல நீ எழுந்திருப்ப. நான் உனக்கு கைலை காட்சியில கைலாயம் வரைக்கும் நீ இவ்வளவு வயசாகி ஏறி வரணும்னு இல்லை, நான் திருவையாற்றுலயே உனக்கு கைலை காட்சியை கொடுக்குறேன் அப்படின்னு சிவபெருமான் அருள் செய்தார். அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்கிற அந்த சுனையில மூழ்கி எழுந்திரிச்சு திருவையாற்றுல எழுந்திருக்கிறார். திருவையாற்றுல எந்திரிக்கும் பொழுது அவர் கைலை காட்சி பார்க்கிறார். அந்த கைலை காட்சியை எப்படி பார்த்தார் அப்படிங்கிறத இந்த பதிகத்துல அவர் பதிவு செய்கிறார். இந்த பதிகத்து மூலமா நமக்கு என்ன அவர் பதிவு செய்கிறார்
சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்கணும், எல்லா மனிதர்களையும் ரொம்ப அன்போட பார்த்துக்கணும், அதே மாதிரி பகைவனுக்கு அருளாய் நன்னெஞ்சேன்னெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் தான். ஆனா நம்மளை யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அவளை நமக்கு எதிரின்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல நம்ம பேச மாட்டோம். ஆனா இங்க திருநாவுக்கரச பெருமான் கைலை காட்சியை அந்த திருவையாறுல அவர் பார்க்கிறார்கள். ஆனா பார்க்கக்கூடிய எல்லா உயிரினங்களையுமே சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நான் பார்த்தேன் அப்படின்னு இந்த பதிகத்துல அவர் பேசுகிறார். மமதர் பிரி கண்ணியானி மலையாமன் மகளொடும் பாடி போதொடு நீ சுமரேத்தி புகுவரவத்தின் பூவே யாரும் சுவடுபடாமல் ஐயாறு நடுகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கடிரு வருவன கண்ணே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பதிக்கப்பட்டது. இந்த பதிகத்து மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, அவ்வளவு வயசானதுக்கு அப்புறமா அந்த கைலை மலையில் ஏறும் பொழுது சிவபெருமானே அவரை தடுக்கிறதுக்காக ஒரு விளையாட்டு செய்கிறார். இந்த மலையெல்லாம் ஏற முடியுமான்னு சொல்றார். அந்த சமயத்துல கூட நான் இந்த மலையை ஏறாம மீண்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த வயதிலையும் அவர் உழைப்போட இருந்தார். குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல, ஏன்னா எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. எங்களுடைய உடுமலைப்பேட்டையிலையும் இப்பதான் தமிழிசை சங்கம்னு வந்து தொடங்கி இருக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாத்தையும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அவங்களுடைய திறமைகளை காட்டுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே குழந்தைங்களுக்கு வாய்ப்பு வழங்கினாலுமே பெற்றோர்கள் எல்லாருமே மதிப்பெண் நோக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால குழந்தைங்களுக்கு திறமைகள் இருந்தாலுமே அது ஒரு ஓரத்துல இருக்கட்டும், மதிப்பெண் முதல்ல இருக்கட்டும் பொழுது இந்த இடத்துல இத்தனை குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுக்கும் முதல்ல என்னுடைய வாழ்க்கைகள் இருக்குது. அதனால எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, திருநாவுக்கரச பெருமான் சிவபெருமானை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டிருந்தார். அதனால அவர் அதே மாதிரி நான் கண்டிப்பா போவேங்கிற அந்த உழைப்பு வச்சிருந்தாருன்னா, நீங்க எல்லாரும் இந்த திறமை இந்த வயசுல வளர்த்துக்கிறீங்கன்னா எந்த வயசானாலும் எனக்கு இந்த திறமை நான் கத்துக்கிட்ட திறமை என் கூட வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தொடர்ந்து அதை நீங்க வளர்த்துக்கணுங்கிறது நான் இந்த இடத்துல இருக்கிறேன். அடியனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கி நிஜமா தலைமை அப்படிங்கிறத போட்ட உடனே ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா தலைமையெல்லாம் இவ்வளவு பெரியவர்களோட உட்கார்ந்துருக்கும் பொழுது தலைமை செய்யறதா அடியனுக்கு இல்லைனாலும் கூட ஏதோ 4 விஷயத்த பேசலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னதுதான். அதனால இத்தகைய அருமையான வாய்ப்பினை எனக்கு வழங்கியதற்கும், எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரியா ஐயா விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க. அதாவது அடியனுக்கு நான் அறிமுகம் சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, நம்மளுடைய